வணக்கம். ஒரு சமயம் புத்தர் ஒவ்வொரு வீடா போய் யாசகம் கேட்டுட்டு இருந்தாரு. யாசகம்னா தன்னுடைய உணவ பிச்சை எடுத்து சாப்பிடுறது. அப்ப ஒரு வீட்டு வாசல்ல போயிட்டு, "ஐயா எனக்கு சாப்பாடு போடுங்கன்னு" சொன்னப்போ, அந்த வீட்டு உரிமையாளர் வெளிய வந்த உடனே புத்தர பார்த்து அப்படியே பயந்து ஆச்சரியப்பட்டு அப்படியே கால்ல விழுந்தாரு. "ஐயோ! புத்த பெருமானே, நீங்க பெரிய மகான் ஆச்சே! நீங்க போய் என்னுடைய வாசல்ல யாசகம் கேட்கிறீங்களே! எதனால இந்த மாதிரி வீடு வீடா நீங்க யாசகம் கேட்கிறீங்க? நீங்க சும்மா இப்படி ஒரு கைய தட்டினாவே போதுமே! உங்கள தேடி பல வகையான உணவு வந்துருமே!" அப்படின்னு சொன்னாராம். அதுக்கு புத்த பெருமான் என்ன சொன்னாருன்னா, யாசகம் கேட்கிறது என்னுடைய வயித்து பசிக்காக கிடையாது. இந்த உலகத்துல ஈகை குணம் மறைஞ்சிறக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான், நான் ஒவ்வொரு வீடா போய் யாசகம் கேட்டு என்னோட உணவ சாப்பிடுறேன் அப்படின்னு சொன்னாருங்களாம். புத்த பெருமான் சொன்னது சரிதாங்க. இந்த உலகத்துல ஈகை குணம் இன்னும் அழியவே இல்ல. அதாவது மத்தவங்களுக்கு உதவி செய்யற குணத்த தான் ஈகை குணம்னு சொல்லுவாங்க. இப்போ ஒரு வெள்ளம் சென்னையில வந்துச்சு. எத்தனையோ பேர் அவங்க என்ன ரிலிஜன் கூட பார்க்காம அத்தன பேரும் உதவி செஞ்சாங்க. மனிதத்தன்மை தான் அங்க இருந்துச்சு. மனிதம் தான் ஜெயிச்சுது. இந்த சில நொடி கதையில என்ன தெரிஞ்சுக்கிறீங்கன்னா, நம்மளால முடிஞ்ச உதவிய நமக்கு கீழ இருக்கிறவங்களுக்கு நம்ம எப்பவுமே செஞ்சுகிட்டே இருக்கணும். நன்றி, வணக்கம்.